தாஜ் அவர்களின் போதனைகளின் சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு சிறிய கவிதை. இதயத்தின் மொழி. இல்லறமே இறைநிலை வாசல், வீட்டுக்குள் அமைதி, அதுவே விண்ணுலகின் முதல் வாசல். விட்டு கொடுக்கும் மனமே அன்பின் வற்றாத ஜீவ ஊற்று. அதன் விளக்கம். பலர் ஆன்மீகம் என்பது வீட்டை துறந்து செல்வது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தாஜ் அவர்கள் சமநிலை பற்றி பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை துணை, குழந்தை மற்றும் பெற்றோருடன் நீங்கள் இணக்கமாக வாழும்போது உங்கள் இதயம் தியானத்திற்கு தயாராகிறது. குடும்பத்தின் அமைதி இருந்தால் மட்டுமே இறைவனை நோக்கி உங்கள் பயணம் தடையின்றி நடக்கும். இதயத்தின் பாரமும் கனிவும். கடினமான இதயம் சுமக்கும் கவலை என்னும் பெரும் பாரம். கனிவான சொல்லே வாழ்வின் காட்டும் முக்தி மார்க்கம். இதன் விளக்கம். கோபம், பொறாமை மற்றும் பழைய கசப்பான நினைவுகளை நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது நம் இதயம் ஒரு கல்லறை போல பாரமாகிறது. இந்த பாரம் நம்மை மேலே உயர விடாமல் தடுக்கிறது. விட்டு கொடுத்தல் என்ற பண்பு வரும்போது அந்த பாறை கரைந்து இதயம் மேன்மையாகிறது. மேன்மையான இதயத்தில்தான் தெய்வீக அதிர்வுகள் தங்கும். அகந்தை அழித்தல் மற்றும் ஒற்றுமை. சச்சரவு கலைந்து உறவில் சமநிலை பெற்றிடுவாய். அகந்தை அழித்து அனைவரோடும் அன்பால் இணைந்திடுவாய். இதன் விளக்கம். நான் என்ற அகந்தை இருக்கும் இடத்தில்தான் சச்சரவுகள் வரும். உறவுக்குள் வரும் கருத்து வேறுபாடுகளை களைவது என்பது ஒரு தவம் போன்றது. மற்றவர்களோடு அன்பால் இணையும் போது உங்கள் தனிப்பட்ட ஈகோ மறைகிறது. இதுவே ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. தியானமும் சேவையும். தியானம் என்பது வெறும் தனித்திருத்தல் மட்டுமல்ல, ஒன்றிணைந்து உழைப்பதே ஆன்மீக உயரத்தின் ரகசியமே. அதன் விளக்கம். தியானம் செய்வது என்பது நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளும் ஒரு செயல்முறை. ஆனால் அந்த தியானத்தின் பலனை நாம் எப்போது அறுவடை செய்கிறோம் என்றால், சக மனிதர்களோடு, அப்பாச்சிகளோடு இணைந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேலை செய்யும் போதுதான். தனி மனிதர் முன்னேற்றத்தை விட ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் போது ஆன்மீக வளர்ச்சி மிகவும் வேகமாக மாற்றத்தை அடைகிறது. சுருக்கமாக இந்த கவிதையின் சாராம்சம். இந்த கவிதையை சொல்வதே ஒன்றே ஒன்றுதான். உள்ளத்தில் அன்பும் இல்லத்தில் அமைதியும் இருந்தால் இறைநிலை என்பது எட்டாத தூரம் அல்ல.